என்ன பிரச்சனைன்னு தெரிலன்னீங்க. இந்த அரசு தான் பிரச்சனை. இவருக்கு பதநீர்லயே சர்க்கரை போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டவர் தான் இந்த முதலமைச்சர். நார்மலி நம்ம இப்போ டவுனில் இருக்கலாம், ஏதோ ஒன்றும் அமெரிக்காவோ இல்லை ரஷ்யாவோ கிடையாது. பதநீர்னா அதில் எப்படி இருக்கும், இயற்கையாக எப்படி விளையோன்றது நம்ம படித்தது மூலமாக, கேள்விப்படுறது மூலமாலாம் தெரிஞ்சிருக்கோம். ஒரு முதலமைச்சருக்கு இது தெரியலன்றதே ஆகப்பெரிய வெக்கக்கேடு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஆட்சியில் கள்ளச்சாராயங்கள் ஏன் பெருகாது? ஏன் மரக்காணத்தில் 28 பேரும், கள்ளக்குறிச்சியில் இன்னொரு 68 பேரும் சாக மாட்டாங்க? இது வேற பிரச்சனை. அது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் பிரச்சனைன்றதுனா அது பெரிய டிபேட்டே நம்ம பண்ணலாம். இந்த அரசு தான் காரணம். ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், விவசாயத்தை பற்றி அரிச்சுவடி கூட ஒரு தெரியாத ஒரு முதலமைச்சர் இருக்கலாம், தப்பில்லை. அதையுமே அப்படியே கூட நம்ம ஏற்றுக்கிட்டாலும் அந்த துறை எதற்காக இருக்கிறது, அந்த அமைச்சர் எதற்காக இருக்கிறார், அந்த அதிகாரிகள் எதற்காக இருக்கிறார்கள்? ஊரெல்லாம் வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள்லேருந்து, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள்லேருந்து, எல்லா இடத்துலையும் ஆஃபீஸர்ஸ்லேருந்து, இடுப்பொருள்லேருந்து, உரத்துலேருந்து எல்லாம் அறிஞ்ச அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம வேளாண் பட்ஜெட்டை வேற நாங்கள் தனியாக போடுறோன்னு வெக்கமில்லாமல் சொல்லக்கூடிய ஒரு மானங்கெட்ட அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது. வேளாண் பட்ஜெட்னு ஒரு நாள் அடுத்த நாள் அவங்க தனியாக போடுறாங்க, அதுக்கு ஒரு அரை நாள் ஒரு நாள் ஒதுக்குறாங்க. அசம்பிளியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதுக்கும் போய் உட்காந்துட்டு தான் வர்றாங்க எல்லாருமே, 234 உறுப்பினர்களும். ஆனால் விவசாயிகள் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆட்சியிலும், இதுவரை சுதந்திரம் பெற்ற இத்தனை ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சியில் வேதனைப்படும் அளவுக்கு விவசாயிகள் வேதனை எப்போதுமே பட்டது கிடையாது. ஒரு காலத்தில் அந்த மாநிலத்தில் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாநிலத்தில் எலிக்கறி சாப்பிட்டாங்கன்ற நிலைமை போய் இந்த ஆட்சி இன்னும் நீடித்தால், குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு பருவமழைக்கோ இன்னொரு ஓராண்டு நீடித்தாலும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிற நிலைமைக்கு தான் வருவாங்க.